Welcome and welcome to Karthikhachannel. So, இன்னைய series என்னப்பா? இன்னைய series வந்து Purusan Pondatti series. So, இன்னைய எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற vlog இருக்க போகுது. இது வந்து நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து வரலாம், வாரத்துக்கு ஒரு தடவை உங்களை வந்து சந்திக்கலாம் அப்படிங்கறது தான் எங்களோட விஷயம். இதுல முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஃபன்னியாவும் இருக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் எங்களால முடிஞ்சதை செய்யலாம் அப்படினா முக்காவாசி நாங்க எப்படி நேச்சுரலா ஃபேமிலில இருக்கோமோ நாங்க எப்படியோ அப்படியே நேச்சுரலா உங்க கூட வந்து பேசலாம் அப்படிங்கறதுனால நிறைய பேர் வந்து என்னையும் கேக்குறீங்க, அண்ணாங்க நிறைய பேர் கேக்குறீங்க. சோ வந்து ஒரு வீடியோல வரலாம், வீக்லி ஒன்ஸ் வரலாம் அப்படின்னு ரெண்டு பேரோட ஒரு சின்ன ஐடியா தான் இந்த வருஷம். சோ இது ஃபர்ஸ்ட் ட்ரையல் அப்படின்றதுனால ஏதாவது தப்பா இருந்தாக்கா மன்னிச்சுக்கங்க. போக போக கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவைஸ் பண்றோம். எல்லாருக்கும் எல்லாம் முதல்ல எடுத்தோன்னு தெரிஞ்சிராது இல்லீங்களா, இது ஃபர்ஸ்ட் ட்ரையல்ன்றனால. ஆமா, இந்த வீடியோல நீங்க சொல்லலாம், உங்களுக்கு நீங்க இது மாதிரி எங்களுக்கு ட்ரை பண்ணுங்க, எங்களுக்கு இது மாதிரி நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படினா கூட நீங்க சஜஷன்ஸ் சொல்லுங்க. சொல்றது நாங்க ஏத்துப்போம், எப்பவுமே ஏத்துக்கிறோம். சாப்பிட்டுட்டே பேசலாமே. நாங்க வந்து இப்ப சாப்பிட தான் உட்கார்ந்திருக்கோம். சாப்பிடுறோம் நாங்க இன்னைக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். பீட்ரூட் சாதம் அண்ட் ப்ரான் தொக்கு, ப்ரான் கிரேவி. அது கூடிய விரைவில் வந்து கார்த்திகா சேனல்ல நான் அதை அப்லோட் பண்றேன். அண்ட் பீட்ரூட் சாதம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கார்த்திகா ரெசிபிஸ்ல நான் அப்லோட் பண்ண போறேன், பாருங்க. சோ சாப்பிட்டே தான் பேச போறோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கடைக்கு போறது. நாங்க கடைக்கு போனாலே எந்த பொருள் வாங்கினாலும் டிஸ்கஸ் பண்ணி பேசிதான் வாங்குவோம். சேர்ந்து தான் கடைக்கே போவோம். எந்த ஷாப்பிங் போனாலுமே கார்த்திகா தனியா ஷாப்பிங்லாம் பண்ண மாட்டாப்ல. 100 ஷாப்ல 99 ஷாப்பிங் வந்து நான் கூட இருப்பேன். ஜாலியா தான் இருக்கும். காலம்பரம் போனா எனக்கே ஷாப்பிங் மட்டும் எனக்கு கார்த்திகை ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். முதல்ல சரிவன் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அவனும் வந்து ஷாப்பிங் பண்ணுமா போலாமா ரெடி ஆயிடும் உடனே. அவனும் ஷாப்பிங் ஃபேமிலின்னு சொல்லலாம். கார்த்திகாக்கு மட்டும் இல்ல, ஃபேமிலி எங்க 3 பேருக்குமே ஷாப்பிங் பிடிக்கும். சோ இன்னைக்கு வந்து ஷாப்பிங்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சிலது வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த ஆக்சுவலா வந்து பிளான்லாம் பண்ணல, நார்மலா நாங்க வந்து சும்மா vlog மாதிரி சும்மா எடுத்தோம். ஸோ வந்து பிளான் பண்ணிலாம் எதுவுமே எங்களோட எதுவுமே இருக்க போறது இல்லை. சும்மா ஜாலியாக எடுக்கலாம், நாங்கள் எப்போதுமே பண்ணுறது தான், அது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். ஸோ வந்து பிளான் ஸ்கிரிப்ட்ல இந்த சீரியஸ்க்கு முன்னாடி ஆக்சுவலாக 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்தோம். அதை எடுத்தது பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருக்கேன், நம்ம வீக்லி கூட ஒரு வீடியோ இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து புருஷன் பொண்டாட்டி vlog சீரீஸே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சோம். ஒரு எப்படி சொல்றது, வீடியோ போடுறதுல சாப்பிட்ட பேச முடியல, பேசணும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே சாப்பிட்டுட்டே பேசுற. பசிக்குதா சாப்பிடுங்க முதல்ல. உங்க பிளேட்டை காட்டவே இல்லையா யாருக்கும்? சாப்பிடுங்க, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம். ஹஸ்பண்ட்னா ஏர்ன் பண்றதுக்கு மட்டும்தான், ஒய்ஃப்னா கிச்சனை பாத்துக்க மட்டும்தான் அப்படின்னு இல்லாம ரெண்டு பேருமே 2 வேலையுமே செய்வோம். எப்படி நாங்க ஷேர் பண்ணி எல்லாம் செய்யறோம், எங்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளவு ஃபன்னியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறீங்க. எஸ், பார்க்க போறீங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி நாங்க போர் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டோம். கார்த்திகா ரெசிபிஸ்ல நாளைக்கு வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் வந்து இது சமைச்சேன். சுடு நல்லா இருக்கு, ஹெல்தியான ரெசிபி, அதனால சாப்பிடுறேன். ஆமா, எங்களுக்கு எப்பவுமே பீட்ரூட்ல செஞ்சாலும் பிடிக்கும் எனக்கு ரொம்ப. சோ அதனால பீட்ரூட்ல செஞ்சா பிடிக்குமா? கார்த்திகா செஞ்சாலும் பிடிக்கும், பீட்ரூட்ல செஞ்சாலும் பிடிக்கும், கார்த்திகா செஞ்சாலும் பிடிக்கும். சரி, நம்ம கேட்கலாம். கார்த்திகா சமைச்சதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? எல்லாமே தான், எதுவுமே இது அதெல்லாம் கிடையாது. நான்வெஜ் ரெசிபி. நான் கேமரா விட்டு அப்படி பேர் உண்மையை சொல்லிடுங்க. கேமரா முன்னாடி சொன்னா நான்வெஜ் ரெசிபி எல்லாம் பிடிக்கும். ஓகேவா? கார்த்திகா செஞ்சு சொதப்பி உங்களுக்கு பிடிக்காம போனது? எனக்கு பொதுவாகவே பிடிக்காம போனதுதான் கார்த்திகா செஞ்சாலும் யாருக்கும் பிடிக்காம போறது உப்மா. அந்த உப்மா வேணாம்பா, எனக்கு உப்மா வேண்டாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இனிமே டெய்லி வீடியோஸ் வரப்போகுது. மார்னிங் 11 o'clock வீடியோஸ் வரப்போகுது. சாட்டர்டே வந்து மார்னிங் 11 o'clock நம்மளோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி கார்த்திகா ரெசிபிஸ்ல வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே 3 நாளுமே வந்து கார்த்திகா ரெசிபிஸ்ல வீடியோஸ் வரும்போது அதையும் மிஸ் பண்ணாதீங்க. கரெக்டா சொன்னா எப்பவுமே கேமரா ஆன் பண்ணிட்டு அந்த பக்கம் இருந்துட்டு இதை பேச மறந்துட்டேன், அதை பேச மறந்துட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன், இது சொல்ல மறந்துட்டேன்னு. இன்னைக்கு நான் வரமாட்டேன் எங்கேயுமே, வேணாம் வீடியோ நான் வரல, நீ பேச, நான் வேணா சொல்றேன் என்ன மிஸ் பண்ணேன்னு அப்படின்னு சொல்லி. அதாவது கேமராக்கு அந்த பக்கம் இருந்து நல்லா என்ன வந்து என்னையும் கடுத்து அரசியல் ஆகிட்டீங்கிற மாதிரி நானும் உட்காந்து ஆகிடுச்சு. பரவாயில்ல, அதையும் கொஞ்சம் நல்லா செய்வோமே. லெஃப்ட் ரைட் வாங்குவாரு, இனிமே மாட்டினாரு. எங்க கொஞ்சம் காரைக்குடியில் இருக்கோம். விஆர் மால்ல இருக்கோம். விஆர் மால்ல ஹோம் சென்டருக்கு வந்திருந்தோம். சில ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கிட்டோம், அது என்ன நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஆடியோவில் விழுதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஆர்டர் பண்ணி சும்மா லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். லைட்டாக இல்லை, கொஞ்சம் ஹெவியாக தான், பிரியாணிலாம் கிடையாது, டிஃபன் மாதிரி சாப்பிட்லான்னு இருக்கோம். நானும் செல்லக்குட்டியாக வந்திருக்கோம். சரவ
அண்ணனை விட்டுட்டு வந்திருக்கோம். என்ன ஜி கண்ணாடி கைவிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் கொடுங்க. என்ன எக்ஸ்பிரஷன் அது கொடுங்க? ஒய் ஆல்வேஸ் ஒய் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ கொடுத்த எக்ஸ்பிரஷனுக்கு நான் செல்லக்குட்டி இல்லை, அதனால நான் செல்லக்குட்டி இல்லை, அதனால செல்லக்குட்டி இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி சொல்கிறாரு. எனக்கு செல்லக்குட்டி இல்லையான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். செல்லக்குட்டி தான், வெளில சொல்லக்கூடாது. ஏன் சொல்ல கண்ணு பட்டுருமா நம்ம மக்கள்? ஆமாம், ஆல்ரெடி எல்லாரும் கண்ணு பட்டு சுற்றி படுங்க. நான் கார்த்தி அதுக்கு சுற்றி பட்டுங்க போட்டாதான் உண்டு. ஸோ அவ்வளோதான், குட்டி பர்ச்சேஸ் தான். வந்தோம், டக்குனு என்ன பிளான் பண்ணோமோ அதுவே எடுத்தோம், பில் பண்ணிட்டோம், நேராக இங்கே சாப்பிட போட்டோம், அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். குட்டி ஷாப்பிங் தான். வீட்டுக்கு வந்து என்னென்னு காமிக்கிறேன், என்ன சாப்பிட போகிறோன்றதையும் காமிக்கிறேன். சும்மா ஒரு பொருட்கள் தான் போட்டுருங்க, பங்குறேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். வந்து காமிக்கிறேன், வந்துருச்சு என்னென்னு பார்ப்போம். நல்லி சாப்ஸ், இடியாப்பம், நானும் சாப்பிட போகிறோம். இடியாப்பம், நல்லி சாப்ஸ் குழம்பு, ப்ரான் 65 வந்துருச்சு. திஸ் இஸ் மை பிளேட். சாப்பிடுங்க. சாப்பிடலாம் இல்லை சாப்பிடுங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் 99ல் இருக்கேன். இங்கே சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ராஜகுரு யூஸான்னு பார்த்து வாங்கினாங்க, கரெக்டு தான், யோசிச்சு தான் வாங்கணும். சில கடைகளுக்கு போகும்போது நமக்கு எல்லாமே வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். அவர் வந்து எது யூஸ்ஃபுல்னு பார்த்து வாங்கினாங்க. அது என்னவோ தெரியாது, எங்கள் 2 பேருக்குமே டக்குன்னு ஃபஸ்ட்டு படுறது சால்ட் அண்ட் பெப்பர் வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப என்னஜி நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் நிறையா இருக்கா இல்லையா? நம்ம வீட்லேயும் நிறையா இருக்குது. தூக்குனா டொங்கினு கீழே வந்து உங்களுக்கு என்னது? ஐயோ, தூக்குனா டொங்கினு கீழே விழுந்துடும். மியூசிக்கோட சில சால்ட் அண்ட் பெப்பர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, வித்தியாசமாக. நீங்கள் பாருங்களேன், இந்த மாதிரி மஷ்ரூம் இந்த மாதிரி காஃபி மக் மாதிரி இருக்குது. இதே வந்து கிளாஸில் கூட இருந்துச்சுங்க. ப்ரைஸ்லாம் கூட நல்லாயிருக்கு. 59 rupees இது. இது 59 இது நல்லா இருக்குல்ல. லைக் இந்த மாதிரி ஹேண்டிலோட வருது. பால் ஊற்றுற மாதிரி, ஆனால் கை உள்ள விட முடியும். ஒரு விரல் தான் விட முடியும். ஒரு விரல் விட்டு கீழே வந்து உடஞ்சிடும். ஸோ இங்கே என்ன வாங்க போகிறோம்னு தெரியல, பார்த்துட்டே இருக்கோம். ஸோ எனக்கு அந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்றேன். இது வந்து இவருக்கு பிடிச்சிருக்கு. இதுவுமே சால்ட் அண்ட் பெப்பர் தான், எல்லாமே சால்ட் அண்ட் பெப்பர் தான். ஆமாம், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் எக்கச்சக்க கலெக்ஷன் நம்ம வீட்டில் இருக்குது. நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க வீடியோஸில். ஸோ வண்டி ஓட்டுற மாதிரி ஒன்று அழகாக இருக்குது. எடுத்துக்காட்டுங்க, பத்திரம் ரொம்ப அழகாக இருக்குது. இது எனக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், கேட்டு பார்க்குறேன். என்னச்சி வாங்கிக்கலாமா? அது வாங்கிக்கலாமா? அது வாங்கிக்கலாம். எவ்வளோ எல்லா வீட்டுக்காரங்களுக்கும் இருக்காங்க, முதல்ல ப்ரைஸை பாடுறாமா அப்படின்றாரு. ஸோ ப்ரைஸ் பார்க்குறோம், அது என்ன யூஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம கிச்சனில் அது யூஸ் ஆகுமான்னு, அழகாக இருக்குன்னு வாங்கி வைக்க முடியாது இல்லையா? ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை வேஸ்ட் ஆக்காமல் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இவ்வளோ ப்ரைஸ்லாம் பார்த்து நாங்கள் வாங்கலான்னு இருக்கோம். ஸோ செக் பண்ணிட்டு என்ன வாங்கணும் வீட்டில் வந்து காட்டுறோம். எவ்வளோ ஜி? 699. நல்லா இருக்குல்ல குவாலிட்டியாக? ஓகே சொல்லிட்டாரு, அட்டையை போடலாம். ஸோ நியூ ஒரு பாக்ஸ் எடுத்து செக் பண்ணுறாங்க. நாங்கள் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் கேப்பு, த்ரெட்டு, பாட்டில், எந்த கடையாக இருந்தாலும் எந்த மாலாக இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து தானே வாங்குகிறோம். கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசில் அசிங்கமே பார்க்க மாட்டோம். ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஸ்டோர்ஸ்லேயே சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து செக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு தான் வாங்குவோம். அது மாலாக இருந்தாலும் சரி, பக்கத்து கடையாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க. நாங்கள் எப்பவுமே அதை தாங்க செய்வோம். ஸோ அதுதான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஃபுல்லாக செக் பண்ணிட்டு கடைசியில் அதை வாங்க போயிடுவோம். ஐம் ஹாப்பி. ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே நான் நின்றுவேன். குரு எங்கன்னு தெரிலன்னு பார்க்கும்போது அவர் கையில் பாருங்களேன், அவருக்கு நல்லா இருக்கா என்ன காட்டுங்க. நீங்கள் கை வச்சு மறைச்சிருக்கீங்க. வாவ், ஒரு மரம், இது அழகாக இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ? 699, 700. நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே ட்ரீ, செடி, ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் அதெல்லாம் இருக்குது, ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஒரு ரோஸ் ஃப்ளார் கூட நீங்கள் நீட்டினா நல்லாயிருக்கும். ஒரு மரத்தை கூட நீங்கள் நீட்டுறாரு. 350 வாங்கிடலாமா? அவங்களுக்கு வீடு டெக்கரேட் பண்ணுறது, இந்த மாதிரி க்ரீனரிஸ் ஐட்டம்லாம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய பர்த்டே விலாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வந்து ஆப்பிள் ட்ரீ தான் கிஃப்ட் கேட்டிருந்தார். ஸோ அதுதான் வாங்கியிருந்தோம். அவருக்கு அந்த ட்ரீஸு, க்ரீனரிஸ், செடிங்க, ஃப்ளார்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த க்ரீனாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், கலர் கலர் ஃப்ளார்ஸை விட. ஸோ அவர் பார்த்துட்ருக்காரு, வாங்குவோமான்னு தெரில. வாங்கிட்டாக்கா வீட்டில் வந்து காட்டுறேன் பாருங்கள். நீ விலாகாத எடு, எதாவது எடு, நான் பார்க்க மாட்டேன். நான் என் வேலையை கன்ஃபார்மா பிடிச்சிருக்கா வாங்க போகிறீங்களா? எஸ், ட்ரை பண்ணுவோம். இல்லை ஏதாவது ஒன்று ஆனால் வாங்கிடலாமா? ஆளுக்கு பிடிச்சது இன்றைக்கி வாங்குறாரு. அப்போ எனக்கு ட்ரீட்டு சாப்பிட்டதுனால தான் இப்போ நாங்கள் வாங்குறோம். மனுஷன் உஷாராக இருக்காரு. மக்களே, ஹஸ்பண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி உஷாராக இருங்க, செலவு பண்ணாதீங்க. சரி வாங்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஒன்று அவர் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோ இதுதான் பார்த்தாரு. நம்ம ஒரு ட்ரீ பார்த்தோம் இல்லைங்களா, 699, அதோடைய குட்டி வேர்ஷன் இது. ஓரளவுக்கு ஆமாம், அது அம்மா இது குட்டி மாதிரி இருக்குது, என்னையும் ஷர்மியா மாதிரி இருக்கு. இது 699, கிட்டத்தட்ட 700 லீவ்ஸ் வேறு வேறு. 699, 399. ஆனால் இது வீட்டில் வைக்கும்போது ஆர்டிஃபிஷியலாக ட்ரீ மாதிரி இருக்குது. இன்னொரு செடி எடுத்திருக்காரு பாருங்களேன், அவரு தான் அதை சூஸ் பண்ணாரு. அது வந்து கொஞ்சம் ஒரிஜினல் செடி மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்குது. இது பார்த்தாலே இது ஆர்டிஃபிஷியல் தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ஆர்டிஃபிஷியல் தெரியும். இது எப்படி நேச்சுரலாக இருக்குது, நேச்சுரல் பிளான்ட் மாதிரி தெரியும் பார்த்தா. ஆமாம், அவங்களுக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதே எடுத்துக்கலாம். அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சது எடுங்க. யோர் செக்ஷன் ரைட். திருப்பி கை அங்கே தான் போகுது, எடுத்துடலாம். அதே எடுத்து வைங்க உள்ள பேக்கில், பாஸ்கெட்டில் வைங்க. கிளம்பலாம் வாங்க போகலாம். ராஜகுரு ஹாப்பியா? எங்க தெரிவிக்கிறனால தெரியல, நான் இதே எடுத்துட்டு கிளம்புறப்பா. இதே போல அந்த லீவ்ஸ் வந்துருச்சுன்னா திருப்பி சொருகிக்கலாம் நம்மளே. அந்த மாதிரி தான் இருக்குது, சொருகிட்டாங்க. அதை விட மனசு வரல என்னன்னு பார்த்தது, சொருகிட்டாங்க. ஸோ அதை தான் வாங்க போகிறோம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்காக அந்த கிளாஸ் பாட்டில் கண்டெய்னர்ஸ் 3 இருந்தது இல்லைங்களா வண்டியோட, அது வாங்கியாச்சு. அடுத்தது வந்து 399 அந்த ட்ரீ வாங்கியாச்சு. ஸோ அவர் டேஸ்ட்டுக்கு ஒன்று, என் டேஸ்ட்டில் ஒன்று வாங்கியாச்சு. சரி, குழந்தைக்கு ஏதாவது வாங்கலாமே அப்படின்ட்டு ஷர்வின்காக பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரோசனில் ஒரு பெரிய டெஸ்க் இருந்தது, அதில் ஒரு கேமும் இருந்தது. அது 5-in-1 நினைக்கிறேன். அது வந்து பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி பெருசாக ஏதாவது கேர்ள் சைல்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரோசன் இருக்குது. பட் பாய் சைல்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரோசன் சைஸ்க்கே இருக்கான்னு பார்த்தோம். இல்லை, பாய் சைல்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருந்தது. அப்புறம் இந்த டோரிமான் தான் வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து ஸ்னேக் அண்ட் லேடரும் லூடோவும் இருந்தது. அது ஸ்டாண்ட் மாதிரி நம்ம வந்து டெஸ்க் மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட கொடுக்கறதுக்கு, விளையாடுறதுக்கு, பெயிண்ட் பண்ணுறதுக்கு, ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் விளையாடவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். ரொம்ப லைட் வெயிட்ன்றதுனால பெட் மேலே வச்சு கூட ஷர்வன் டிவி பார்த்துட்டே விளையாடுவார் என் கூட. அதனால நான் அதை வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே வாங்கிட்டோம். எப்போவுமே நாங்கள் 2 பேர் வந்து 24/7 தூக்கமே இல்லாமல் வேலை பார்க்குறோம். அவ்வளோ ஒர்க் டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எங்களை நாங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரைவோ, இல்லை கோயிலுக்கு போகிறதோ, இல்லை இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள், வித்தியாசமான பொருள், அழகான பொருள் இருக்குன்னா கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்துடும், தேவை இருக்குன்னா மட்டும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் எந்த ஒரு விஷயமே வாங்குவோம். அப்புறம் சும்மா லைட்டாக வெளில சாப்பிட்டுட்டு வருவோம், எங்களை நாங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. எப்போவுமே கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி கொடுத்தனமாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குன்னு தனியாக பர்சனல் டைம்ன்றது கண்டிப்பாக ஒதுக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சேர்ந்து காமனாக பிடிச்ச விஷயங்கள்னு ஒன்று இருக்கும், அதை சேர்ந்து செய்கிறதுல அவ்வளோ 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 ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒரு கப்பலுக்குள்ளேயும் இந்த மாதிரி பர்சனல் டைமிங்ன்றது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சீரீஸில் இது சாம்பிள் எபிசோட் தான். இன்னும் போக போக இன்னும் இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உங்களை நான் நியூ வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா.